ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வீடியோ போட்டு ஒரு மாதம் ஆச்சு. ஒரு மாதம் கிட்ட தான் ஆச்சு. ஷார்ட்ஸாக போட்டு கூச்சி வச்சுருப்பேன் சேனலில். கை இப்போ தான் ஓரளவுக்கு சரியாச்சு. இந்த கை தான் லாஸ்ட்டாக அடிபட்டுச்சின்னு சொல்லிட்டு வீடியோ போட்டிருப்பேன். பெருசாக ஒன்றும் வியூஸ் ஒன்றும் போகல. நோத்தில் நம்ம சேனலுக்கு சுத்தமாக வியூஸே போக மாட்டேங்குது. 100 வியூஸு 150 வியூஸு அப்படி தான் போகுது. இவ்வளோ நேரம் பேசுனதுக்கு ஒரு 10 பேர் அன்சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போயிருப்பீங்க. ஓகே, மேட்ருக்கு வரேன். இன்றைக்கி வீடியோ என்னன்ட்டுனா, நம்ம வண்டிக்கு மாடிஃபிகேஷன் பண்ண போகிறோம். 2 சின்ன மாடிஃபிகேஷன் தான், பெரிய லெவலாக இல்லை, சின்ன லெவல் தான். பைக் என்னால் ஓட்ட முடியாது. இன்னும் கொஞ்ச நாளைக்கு, இன்னும் ஒரு மாதத்துக்கு பில்லியன் ரைடர் தான். ஃப்ரெண்ட்ஸ் ஓட்டுவாங்க, பின்னாடி உட்காந்துப்பேன். போகிறதெல்லாம் வீடியோ எடுக்க முடியாது, இன்னும் சரியாக கேட்காது. நான் கடையில் போயிட்டு என்னென்னு அந்த ப்ராடக்ட் அதெல்லாம் பார்ப்பீங்க. கடையும் நான் காட்டுறேன் உங்களுக்கு. ஃப்ரெண்ட்ஸ், இந்த கடையை பற்றி ஃபுல் டீட்டெயில் தெரியணுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற லவ் அண்ட் சப்போர்ட்டில் தான் நெக்ஸ்ட் என்னால் நிறைய வீடியோ பண்ண முடியும். இந்த கடையில் எல்லா ஆக்சசரிஸுமே இருக்குது. இதில் என்னென்ன ஆக்சசரிஸ் இருக்குது, கடை எங்கே இருக்குது, எல்லாம் தெரியணுன்னா இந்த வீடியோ மறக்காமல் நல்லா சப்போர்ட் பண்ணி, லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் டைம் கடையில் என்னென்ன ஆக்சசரிஸ் இருக்குதுன்னு ஃபுல்லாக கடையிலேயே போயிட்டு நான் ஒரு வீடியோ போடுறேன். நீங்கள் பண்ணுற சப்போர்ட்டில் தான் இருக்குது. இந்த கடையில் A to Z எல்லாமே இருக்குது, பைக்குக்கு மாடிஃபிகேஷன் பண்ணுறதுக்கு. இந்த வீடியோ நல்லா சப்போர்ட் பண்ணிங்கன்னா நான் கடையிலேயே போயிட்டு நெக்ஸ்ட்டு வீடியோ போடுறேன். எக்ஸாஸ்ட்டு, மாஸ்டர் காப்பி எல்லாமே இருக்குது இந்த கடையில். நீங்கள் பண்ணுற சப்போர்ட்டில் தான் நெக்ஸ்ட்டு வீடியோ எப்படி வரும்ன்றது. இங்கே பாருங்கள், இந்த ப்ராடக்ட் வாங்க தான் போனோம். இது மாடிஃபிகேஷனில் வருமானு தெரில. இதுதான் வாங்கணும், கடை வாங்கணும். விசிட்டிங் கார்டு உள்ளே வச்சு கொடுத்துட்டாரு அந்த அண்ணன். கீழே டேக் பண்ணுறேன், இன்ஸ்டாகிராம் ஐடி வேணா வாங்கிக்கோங்க. கடையில் வீடியோ எடுத்துருக்கிறேன், ஆட் பண்ணுறேன். என்ன பண்ணுறா? அன்பாக்ஸ் பண்ணுறன்ற பேரில் கார்பன் ஃபைபர் ஃபினிஷ்லேயே வாங்கிட்டோம். நல்லா இருக்குதா? கமெண்ட் பண்ணுங்கள். மாட்டிட்டு லுக் எப்படி இருக்குன்னு காட்டுறேன் வீடியோவில் போகலாம். ஃபஸ்ட்டு இந்த சைடில் 2 இருக்குல்ல, குண்டு குண்டா, அதுக்கு பேர் என்னன்னு தெரில. அது ஃபஸ்ட்டு கழட்டணும். ஆனால் அது கழட்டினா வாப்ளிங் இஷ்யூ வருமானா தெரில. அதுக்கு தான் அது குத்துருக்குறானுங்க. பார்க்கலாம், ஓட்டி பார்த்துட்டு எப்படின்னு சொல்கிறேன். ஏய், இதெல்லாம் எதுவுமே போட, நீ பாரு, இதெல்லாம் எதுவுமே போடுறதில்ல போல இது. பெரிய ஆண்டிலுக்கு போலகுதுடா அதெல்லாம். நம்ம வண்டிக்கு இல்லைடா, சீப் அண்ட் பெஸ்ட்லேயே முடிச்சிடலாம் போலகுதுடா. டெஸ்ட் பண்ணிடுவோம். மாட்டிட்டு டைட் பண்ணத்தான் என்ன கதைன்னு தெரியலையே. பாருங்க, கேட்டுனதுக்கப்புறம் எப்படி இருக்குதுன்னு. குட்டியாக ஏதாவது சைக்கிள் ஹேண்டில் மாதிரி. ஆனால் அது குண்டு குண்டாக கேட்டிட்டோம். டாப் ஸ்பீடில் ஓட்டம் போகும்போது என்ன ஆக போதோ தெரில. லுக்குக்கு வாங்கி போட்டு என்ன ஆகுமானா தெரில. இதில் இத்தனை ப்ராடக்ட் கொடுத்துருந்தாங்க, ஆனால் இதெல்லாம் யூஸே ஆகலை. இந்த பிளாக் கலரில் இருக்குது, இது மட்டும்தான் யூஸ் ஆக போகுது. இதெல்லாம் எதுக்கு மாட்டுறதுன்னு எனக்கும் தெரில. மாட்டலாம் ஃபஸ்ட்டு, செட் ஆகுதா அப்படின்ட்டு பார்ப்போம். எதுடா சிரிப்பு காட்டுறேன்? மாற்றவனு கூட என்ன சிரிப்பு காட்டுறேன்? ஆமாம், அப்போ தான் சும்மாவே வியூஸ் போகாது நம்ம சேனலுக்கு. இப்படிலாம் காமிச்சிங்கன்னு வியூஸ் போகாதான்னு பார்ப்போமே. ப்ராடக்ட் எல்லாம் நான் மாட்டல, என் நண்பர் தான் மாட்டுறாரு நம்ம கை பிரச்சனைனால. இந்த பக்கத்துக்கும் அந்த பக்கத்துக்கு டிஃப்ரெண்ட் தெரியுது. கொஞ்சம் சின்னதாக வர மாதிரி இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ், லிவர் கார்டு மாட்டியாச்சு. நெக்ஸ்ட்டு டெயில் டெடி மாட்ட போகிறோம்.
ஆயுத பூஜை வந்துட்டு எதுவுமே பண்ணல, வண்டி கூட கழுவல, ஒரே ஆயுத பூஜை கொண்டாடிச்சு. நான் இவ்வளோ பேர் ஆயுதத்தை வச்சுன்னு இன்னும் ஒன்றுமே பண்ணல. நெக்ஸ்ட் வந்து டெயில் டெடி மாட்டலாம். இந்த 2 மாடிஃபிகேஷன் தான் வேறு லெவல் பண்ணுறோம். வாங்க. மெக்கானிக் ஷெட்டில் போட்டு கழட்டுறதுக்கு பயந்துன்னு நானே போய்ட்டு ஸ்பேனரே வாங்கி வந்துட்டேன். கழட்டலாம் வாங்க. கொஞ்சம் ஓவரா தான் போய்கிட்டு இருக்கோமோ, போவோம். என்ன பண்ணிடுவான் வேற மாதிரி இருக்கு பாருங்க. டெயில் டெடி கைட்டா ஒன்றுமே இல்லைடா அந்த வண்டியில். ஃப்ரெண்ட்ஸ், டெயில் டெடி கட்டி முடிச்சாச்சு பாருங்க. வேறு லெவலில் இருக்குது. நெக்ஸ்ட்டு டாஸ்க்கே எங்கிட்ட இருக்குது. நான் வேறு மேக்னெட்டிக் டெயில் டெடி வாங்கிட்டு வந்துட்டேன். இது 4 போல்டு கட்டு இருந்து, ஆனால் 2 போல்டு தான் செட் ஆகுது. இன்னும் அந்த இண்டிகேட்ரு எல்லாம் கட்டி போடணும். காட்டுறேன். டைம் லேப்ஸில் போடுவேன்னா எதில் போடுவேன்னு தெரில. லாஸ்ட்டாக அவுட்புட்டு காட்டுறேன். ஃப்ரெண்ட்ஸ், அந்த பழைய ஸ்டாக்கில் அந்த டெயில் டெடி வந்து நம்ம கட்டிட்டு அதுலேருந்து இண்டிகேட்டர் எல்லாம் இதுக்கு மாற்றியாச்சு. அது நான் கூட ஏதோ ஈஸின்னு நினச்சிட்டேன். இது வந்து மாட்டியாச்சு. இப்போ வந்து வண்டியில் மாட்டணும், அதான் வேலை. வாங்க ஃபிக்ஸ் பண்ணலாம். கீழே மாட்டியாச்சு டெயில் டெடி. ஸ்டாக் எடுத்துகிட்டு நம்ம வாங்க வந்து மாட்டியாச்சு. நெக்ஸ்ட்டு இதை ஃபிக்ஸ் பண்ணோம். என்னடா வெஜ்ஜோடனே ஒட்டிச்சேன்னு பார்க்காதீங்க. இன்னும் ஸ்க்ரூ போட்டு டைட் பண்ணோம். மேக்னெட்டிக் டெயில் டெடி இருந்ததுனால வெஜ்ஜோடனே ஒட்டிச்சு. இது இன்னும் ஸ்க்ரூ போட்டு டைட் பண்ணிவிட்டு வேலை லுக்கே எப்படி இருக்குது பாருங்கள். நல்லா இருக்கோம், நல்லா இல்லையா கமெண்ட் பண்ணுங்கள். வியூஸ் போகுமானும் தெரில, போச்சுன்னா தான் கமெண்ட் பண்ணுங்கன்னு தெரியும். எப்படினாலும் கமெண்ட் பண்ணுங்கள். கீழே டெயில் டெடி ஃபிக்ஸ் பண்ணியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். லாஸ்ட்டாக கனெக்ஷன் மட்டும்தான் முடிஞ்சு. பச்சை கலருக்கு பச்சை கலரு, வெள்ளை கலருக்கு வெள்ளை கலரு, ரெட் கலர் வந்துட்டு அந்த ஸ்டாக்கில் வந்து நம்பர் பிளேட்டுக்கு கீழே ஒரு லைட் ஒன்று இருக்கும். அதுக்கு இது அது கழட்டி போட முடியல, ஆப்ஷன் இல்லை இந்த டெயில் டெடியில். அதனால் அப்படியே விட்டேன். அவ்வளோதான். ஃபுல்லாக